வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அடுத்த சோம்பட்டு கிராமத்தில் பவிழங்குடி சித்தர் ஜீவசமாதி உள்ளது. இங்கு சித்தரின் 218வது ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது. இதையொட்டி காலை 8 மணி முதல் காலை யாக வேள்வியுடன் கூடிய சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை வழிபாடு நடைபெற்றது. இதில் கிராமப்புறங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானத்தை துவக்கி வைத்து பொதுமக்களுடன் அமர்ந்து சாப்பிட்டு சென்றார். நிகழ்ச்சியில் ஆணையர் எழில்ராஜன், பாஜக பிரமுகர்கள் சிவா, கண்ணன், தமிழ்மணி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாண்டிச்சேரியில் 2 வீலர் மெக்கானிக் அசோசியேஷன் சார்பில் 50க்கும் மேற்பட்ட மெக்கானிக்கல் ஒர்க்கர்ஸ் கலந்து கொண்டு 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக சென்று ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். இந்த பேரணியை திருக்கனூர் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இதனையடுத்து வாகன ஓட்டிகள் கட்டாயமாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என வலியுறுத்தியும் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விளக்கும் வகையில் காவல்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பல்வேறு தன்னார்வலர்கள் சார்பிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக திருக்கனூர் பகுதியில் பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் ஹெல்மெட் குறித்து இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருக்கனூர் காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஹெல்மெட் விழிப்புணர்வு பேரணியை ஆய்வாளர் ராஜ்குமார், உதவி ஆய்வாளர் பிரியா கொடியசைத்து துவக்கி வைத்தனர். காவல் நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி சுமார் 25 கிலோமீட்டர் புதுச்சேரி கடற்கரையில் நிறைவடைந்தது. இதில் 50க்கும் மேற்பட்ட மெக்கானிக்குகள் கையில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். மங்கலம் தொகுதியில் கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1,15 லட்சம் ரூபாய் நிதி உதவியை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் மங்கலம் தொகுதியைச் சேர்ந்த 98 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்காக முதல் தவணை தொகை 3 பயனாளிகளுக்கு 1,20,000 ரூபாயும், 2ஆம் தவணை 39 பயனாளிகளுக்கு 1,60,000 ரூபாயும், 3ஆம் தவணை 56 பயனாளிகளுக்கு 70,000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,15 லட்சத்திற்கான உதவித்தொகை வழங்கும் அரசாணையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அதிகாரி சுந்தரராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், உதவித்தொகை பெறும் பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஹெல்மெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஹெல்மெட் அணியாமல் சில வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகின்றது. அதேபோல் சிறார்கள் வாகனம் ஓட்டுவதை தடுக்கும் விதத்தில் சிறப்பு சோதனைகள் நேற்றும் இன்றும் நடத்தப்படுகின்றது. அந்த வகையில் காரைக்காலில் நேற்றும் இன்றும் நடத்தப்பட்ட சோதனையில் பள்ளி மாணவர்கள் 60க்கும் மேற்பட்டோர் அதிவிரைவு இருசக்கர வாகனம் உட்பட இருசக்கர வாகனங்களில் விரைந்து சென்ற பொழுது போக்குவரத்து போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டு பிடிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அவர்களது பெற்றோர்கள் அழைக்கப்பட்டனர். அவர்களிடம் ஓட்டுநர் உரிமம் பெறாத சிறார்கள் வாகனம் ஓட்டுவதற்கு அனுமதிக்கக்கூடாது, மீறி ஓட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறியதுடன் அதற்கான அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் இனி சிறார்களை வாகன ஓட்ட அனுமதிக்க மாட்டோம் என பெற்றோர் உறுதிமொழி ஏற்க போலீசார் நடவடிக்கை எடுத்தனர். காரைக்கால் காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர், போக்குவரத்து ஆய்வாளர் லெனின் பாரதி ஆகியோர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். காரைக்காலில் கடந்த ஆண்டு 2 பள்ளி மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று விபத்தில் உயிரிழந்த சம்பவம் குறிப்பிடத்தக்கது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட தேர்தல் துறை சார்பில் இன்று மாலை காரைக்கால் கடற்கரையில் தேர்தல் விழிப்புணர்வு ரங்கோலி கோலப்போட்டி நடைபெற்றது. கல்லூரி மாணவிகள் குழுவிற்கு 2 என 100 பேருக்கும் மேற்பட்டோர் 1 மணி நேரத்தில் தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாசகங்களை அடங்கிய வண்ண வண்ண ரங்கோலி கோலங்களை வரைந்து அசத்தினர். வாக்களிப்பதன் அவசியம், வாக்காளர் சேர்க்கை, வாக்குச்சாவடி, இந்திய வடிவிலான கோலங்கள் இதில் இடம்பெற்றிருந்தன. மேலும் சிறந்த கோலங்களை வரைந்தவர்களுக்கு தேசிய வாக்காளர் தினமான வரும் 25ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இக்கோல போட்டியினை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்து தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்துக் கொண்டார்கள். புதுச்சேரி லாபோத் வீதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் சார்பாக லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்கள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரல் தலைவர் ரோட்டரியன் அனிபால் நேரு, செயலாளர் ரோட்டரியன் சங்கர் நாராயணன், திட்டத் தலைவர் ரோட்டரியன்
வினோத் நாயர் மற்றும் ரோட்டரியன் ஸ்ரீனிவாசன், ரோட்டரியன் மீரான், ரோட்டரியன் வெங்கட்ரமணி, ரோட்டரியன் டாக்டர் பிரசன்னா, ரோட்டரியன் பிரதாப் சந்திரன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான புத்தகங்களை வழங்கினார்கள். மேலும் பள்ளியில் யூத் அண்ட் எக்கோ கிளப் சார்பாக அறிவியல் ஆசிரியை காஞ்சனா, பள்ளியின் துணை முதல்வர் கலியமூர்த்தி, எக்கோ கிளப்பின் கோஆர்டினேட்டர் ஜலதீஸ்வரி, மேலும் பள்ளியின் ஆங்கில ஆசிரியை ஜீவிதா ஜெகன் உட்பட மாணவிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சென்ட்ரலின் தலைவர் அனிபால் நேரு பேசுகையில், புத்தகங்களை படிப்பதினால் ஏற்படும் பலன்கள் மற்றும் மொபைல் போன் அதிக அளவு பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே கலந்துரையாடினார். இன்றைய சூழ்நிலையில் கல்வியும் மருத்துவத்தில் புதுச்சேரி மாநிலம் சிறப்பாக உள்ளது என்றால் அதற்கு ஒரு காரணம் பிரெஞ்சுக்காரர்கள்தான். புதுச்சேரி கல்வி நிலையமாக மாறியதில் பிரெஞ்சுக்காரர்கள் முக்கிய பங்கு உள்ளது. புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்கள் காலடி எடுத்து வைத்த பிறகு கல்வி மத வழிபாடுகளில் அதிக ஆர்வம் காண்பித்தனர். நிறைய இடங்களில் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி பிரெஞ்சு மொழி கல்வியை வெளிப்படுத்தினர். 1885 கலவை கல்லூரி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டதால் துவக்கப்பள்ளி ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து மிஷன் வீதியில் 86, 87ஆம் ஆண்டு ஏக்கோல் பிரைமரி என்ற பெயரில் ஒரு அரசு பள்ளி தொடங்கப்பட்டது. அதுதான் தற்பொழுதுள்ள வஉசி பள்ளி. ஆரம்ப காலத்தில் பிரெஞ்சு மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது. இந்த பிரெஞ்சு கல்வி முறை 1960ஆம் ஆண்டு வரை நீடித்தது. அதன் பிறகு தமிழ் மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது. இப்பள்ளியில் பாரதிதாசன், வாணிதாசன் ஆகியோர் தமிழ் ஆசிரியர்களாக பணியாற்றியுள்ளனர். சுப்பையா, MOH ஃபாரூக் உட்பட பல்வேறு தலைவர்களை இப்பள்ளி உருவாக்கி கொடுத்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சிவா இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் ஆவார். நூற்றாண்டு கண்ட இந்த பள்ளி கட்டிடம் சேதமடைந்து பலவீனமாக காட்சியளித்தது. இதனையடுத்து புதுச்சேரி அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு பழமை மாறாமல் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மொத்தம் 2.99 கோடி ரூபாய் செலவில் பாரம்பரிய கட்டடங்களை பாதுகாக்கும் இன்டாக் அமைப்பு உதவியுடன் சீரமைப்பு பணிகள் துவங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பழமை மாறாமல் 2 ஆய்வகம் உள்ளிட்ட 8 வகுப்பறைகள் புதுப்பிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வந்தன. கட்டடத்தின் மீது வளர்ந்திருந்த மரங்கள், செடிகள் அகற்றப்பட்டன. சுவரில் பலவீனமாக இருந்த பூச்சிகள் சுரண்டப்பட்டன. கட்டிடத்தின் மேல்தளத்தினை தாங்கும் வகையில் ஆங்காங்கே இரும்பு கம்பிகள் பொருத்தி பலமாக்கப்பட்டு மீண்டும் மறு உயிர் பெற்றது. மாணவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டியபடி புதுச்சேரியின் அடையாளமாக இன்றும் பெருமையுடன் வீற்றிருக்கின்றது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர்சந்தை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி எழிலர் கலைக்கூடத்தின் வெள்ளி விழாவின் 25வது அரங்கேற்றம் கம்பன் கலையரங்கில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரங்கேற்ற நாயகிகள் செல்வி கயல்விரக்ஷா மோகன்ராஜ், செல்வி தக்ஷிகா ஹரிஷ்குமார், செல்வி ஆதன்யா ஜெயந்தன், செல்வி கிருத்திகா ஸ்ரீ வேலவன், செல்வி ஆராதனா குகராஜ், செல்வி நந்தனா குகராஜ் மற்றும் செல்வி சுஜிதா சந்திரசேகரன் ஆகிய 7 மாணவிகள் வெகு சிறப்பாக நடனமாடி பார்வையாளர்களை அசத்தினர். மேலும் நடன மாணவிகளுக்கு இளைய பாதமணி என்னும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நடன ஆசிரியை செல்வி சிந்துஜா சங்கர் நட்டுவாங்கம் இசைத்தார். எழிலர் கலைக்கூட குரு கலைமாமணி சுமத்தி அவர்களை தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, கலைமாமணி, சுந்தர முருகன், தமிழன்னை, மின்னல் ஆகியோர் கலந்து கொண்டு சான்றிதழ் வழங்கி மாணவிகளை கௌரவித்தார்கள். கலைக்கூடத்தின் பெற்றோர்கள் மற்றும் முதுநிலை மாணவிகள் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புனிதா ஹரிகிருஷ்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் எழிலர் கலைக்கூட நிர்வாகி தினேஷ் சங்கர் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.